70 வயதான திமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்குல போலீசார் குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க இடத்த ஆசை நாயகிக்கு காதல் பரிசாக கொடுக்க முயன்றதால நடந்திருக்கு இந்த பயங்கரம். ஊரை வேடிக்கை பார்க்க போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் இழுத்து வரப்படும் இந்த வெள்ளை சட்டை ஒரு கொடூர கொலையை செய்த குற்றவாளி. இல்லையா எதுக்கு இங்க வந்து பத்துன்னு கிடக்குற உழைப்புன்னா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்ப, எத்தனை பேருக்கு முன்னால வாழ்ந்துருக்கிறான். நோ அநியாயமா போட்டாங்களே நான் உன்ன. 70 வயதான திமுக பிரமுகரை கொடூரமாக கொன்று புதைத்துவிட்டுதான் காரில் அமர்ந்து கூலாக காஃபி குடித்துக் கொண்டிருக்கிறார். பிரமுகரை கொன்று புதைத்த இடத்தை அடையாளம் காட்டத்தான் இந்த வெள்ளை சட்டை ஆசாமி இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த 6 அடி பள்ளத்தில்தான் அந்த அப்பாவி பிரமுகரின் பிரேதம் இரவோடு இரவாக புதைக்கப்பட்டு கற்களை கொண்டு அவசரகதியில் ஒரு கல்லறையை கட்டப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர் சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த குமார். 71 வயதான இவர் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். திமுகவைச் சேர்ந்த குமார் தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து வந்திருக்கிறார். இவரது ஒரே மகள் திருமணமாகி கணவனுடன் சேலையூரில் வசித்து வருகிறார். கடந்த 16ஆம் தேதி மகளை காண சேலையூருக்கு சென்ற குமார் அங்கிருந்து தாம்பரத்திற்கு கிளம்பியிருக்கிறார். அதன் பிறகு குமாரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் குமாரை காணவில்லை என தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் குமார் ஆட்டோவில் சென்றது தெரிய வந்தது. அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரித்தபோது தாம்பரத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் முதியவரை இறக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அங்கு சென்று விசாரித்ததில் குமார் கார் ஒன்றில் ஏறி செல்லும் சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. அந்த காரில் குமாருடன் ரவி என்ற நபர் இருந்ததும் கண்டறியப்பட்டிருக்கிறது. உடனே போலீசார் ரவியை தட்டி தூக்கி வந்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் குமாரை கடத்தி கொன்று செஞ்சியில் புதைத்த பயங்கரம் தெரிந்திருக்கிறது. இந்த கொடூர கொலையை ரவி செய்ய காரணம் கள்ளக்காதலிக்கு வசந்த மாளிகை கட்டுவதற்காக. ஆம், ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவிக்கு தனலட்சுமி என்ற கள்ளக்காதலி உள்ளார். ஆசை நாயகிக்கு அன்பு பரிசு கொடுக்க திட்டம் போட்டிருக்கிறார் ரவி. அதன்படி ஈசிஆர் சாலை உத்தண்டி பகுதியில் உள்ள ஒரு 2400 சதுர அடி இடத்தை தனலட்சுமியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பத்திரப்பதிவு போலியானது. ஏனென்றால் அந்த இடத்திற்கு உண்மையான உரிமையாளர் கொல்லப்பட்ட குமாரின் உறவினர் மகாலட்சுமி கடந்த 1987ஆம் ஆண்டே அந்த இடத்தை வாங்கியுள்ளார். ஆனால் மகாலட்சுமி மும்பையில் வசித்து வருவதால் அந்த இடம் கேட்பாரற்று கிடந்திருக்கிறது. காதலிக்கு கிஃப்ட் கொடுக்க ஆதரவற்ற நிலங்களை ஆராய்ந்த போது ரவியின் கண்ணில் மகாலட்சுமியின் இடம் தென்பட்டிருக்கிறது. உடனே போலி ஆவணங்களை தயார் செய்து தனலட்சுமியின் பெயரில் பத்திரத்தை மாற்றியுள்ளார். போதாத குறைக்கு அந்த இடத்தை சுற்றி மதில் சுவர் அமைத்து சிசிடிவி கேமராக்களை பொருத்திய ரவி 1.5 கோடிக்கு விற்க முயற்சித்திருக்கிறார். இந்த தகவல் அந்த பகுதியினர் மூலமாக மகாலட்சுமிக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் மகாலட்சுமியோ மும்பையில் இருப்பதால் ஊரில் உள்ள குமாரின் மூலமாக விசாரிக்க சொல்லியிருக்கிறார். ஒரிஜினல் பத்திரத்தோடு சம்பவ இடத்திற்கு சென்ற குமார் ஆக்கிரமிப்பு தொடர்பாக போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் அந்த இடம் மகாலட்சுமிக்கு சொந்தமானது என உறுதி செய்து ரவியை இடத்தை காலி செய்து கொடுக்குமாறு கண்டித்துள்ளனர். ஆனால் ரவி காலி செய்வதா இல்லை. அந்த இடத்திற்கு பத்திரப்பதிவு செய்தது முதல் மதில் சுவர் அமைத்தது வரை 40 லட்சம் செலவானதாகவும் அதை கொடுத்தால் இங்கிருந்து செல்வேன் என குமாரை மிரட்டியுள்ளார்.
ஆனால் குமாரோ பணம் கொடுக்க மறுத்து போலீசுக்கு போவதாக எச்சரித்துள்ளார். இதனால் கடுப்பான ரவி, குமாரை தீர்த்து கட்டினால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என நினைத்து அந்த கொலை திட்டத்தை தீட்டியிருக்கிறார். அதன்படி உங்களின் செல்வாக்கை பயன்படுத்தி நிலம் ஒன்றை விற்று கொடுத்தால் அதில் வரும் கமிஷனை நான் எடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என குமாரை நிலம் விற்க அழைத்திருக்கிறார். இதனை உண்மை என நம்பி தாம்பரத்திற்கு சென்ற குமாரை காரில் கடத்தி சென்று அடித்து கொலை செய்திருக்கிறார் ரவி. சடலத்தை மறைக்க இரவு முழுவதும் காரில் சுற்றியவர் செஞ்சி தொண்டூர் கிராமத்தை அடுத்த மேலகுளத்தூர் பகுதியில் ஒரு பெரிய பள்ளம் இருப்பதை கண்டிருக்கிறார். உடனே சடலத்தை அந்த பள்ளத்தில் போட்டு அருகில் உள்ள கற்களையும் மண்ணையும் தள்ளி புதைத்துவிட்டு சென்னைக்கு திரும்பியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ரவி, அவரது கூட்டாளிகளான செந்தில்குமார், விஜய் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றவாளி ரவியை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று குமாரின் சடலத்தை புதைத்த இடத்தை அடையாளம் கண்ட போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பியுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.